ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஎஸ் ரேங்க் மேட்ச் தான் வந்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 0க்கு 3 சிச்சுவேஷனில் இருக்கிறோம். நம்ம வந்து 0, ஆப்பனண்ட் டீம் வந்து 3. இப்போ நம்ம வந்து போய் அடிப்போமான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கம்பேக் கொடுத்தா தான் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம போய் எனிமியை தேடி அடிக்கலாம் கைஸ். எனிமியை வந்து தேடி அடிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படியாச்சும் ஏஸ் அடித்தோன்னா சூப்பராக இருக்கும். ஏஸ் அடிக்க பார்க்குறேன். இப்போ வந்து இங்கே இந்த ஓடுறாங்க, அவ்வளோ அவனை கிளியர் பண்ணி விட்ருவோம். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் வந்து போக போக பழகிடுவேன் கைஸ். இப்போ வந்து அடுத்த இனிமையை தேடிட்டுருக்கேன். இந்த மேலே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான் பாருங்கள் கைஸ். அவ்வளோதான், விஎஸ்எஸ் வச்சு அவனையும் முடிச்சு வச்சு அவனை போய் மேலே போய் கிளியர் பண்ணி விட்ருவோம். இல்லைன்னா ஹெல்ப் பண்ணிடுவானோ, அவன் போய் கிளியர் பண்ணி விட்ருவோம். எனிமி இது நம்ம டீம்மேட்ஸ் வேறு கடகடன்னு பட்டுன்னு செத்துறானோ. அதனால் வந்து இந்த பாருங்கள் அடுத்தது நம்ம மட்டும் தானோ. ஆமாம் எஸ், இப்போ 1v2 சிச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம எப்படி அடிக்க அந்த ஓடுறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். யூனி விஎஸ்எஸ் வச்சு முடிச்சாச்சு. ஒரே ஒருத்தன் தான், ஒருத்தனை அடித்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏஸ் கைஸ். ஏதாச்சும் ஒருத்தனை மட்டும் அடிச்சிருவோம். எங்கே நிற்கானுன்னு தெரில. நான் வேறு சாண்டினோ கேரக்டரை வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கீழே நிற்காங்க கைஸ். அவ்வளோதான். இன்னும் செகண்ட் ரவுண்ட் அடிக்கணும். ஏஸ் அடிச்சு சொன்ன மாதிரி விசார்டெக்ஸ். இப்போ வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் போயிடலாம். அதே விஎஸ்எஸ்ஸே போதும். அதான் நல்ல கன்னு, சூப்பராக அடிக்கும் எனக்கு. இப்போ வந்து கொஞ்சம் க்ளோவாலே ஹெல்மெட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம வீடியோக்கு. நான் டெய்லி வீடியோ போடுற பார்க்குறேன். நீங்கள் சப்போர்ட் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த நம்ம ரவுண்டு வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி இனிமேல் தேடி அடிப்போம் போய். நான் ஓசிகில் மட்டும் அடிக்காமல் இருந்தால் போதும். இங்கே ஹனுமான்னு ஒரு ஹிந்தி பிளேயர் மட்டும் இருக்காங்க. அவங்களும் நான் மட்டும்தான் ப்ளே பண்ணிட்டுருக்கோம். மற்ற எல்லோரும் கடகடன் ஃபஸ்ட்டே அவுட் ஆயிடணும். இப்போ வேறு நான் சொல்லி வாய வைக்கல, அதுக்குள்ளே அவுட். அதான் ஃபஸ்ட்டு ஏறி போயிடுறானோ, அடுத்தது வந்து அவுட் ஆயிடணும். நம்ம ஹெல்ப் பண்ணோம். இந்த ஹெல்ப் பண்ணது அந்த ஒரு இதுமாதிரி வரும். அதை தொட்டோன்னா ஹெல்ப் ஆயிடும். விஎஸ் இந்த ஓடுறான் கைஸ். வருவான். அவ்வளோதான் கைஸ். அவனை முடிச்சு விட்ருவோம். டேமேஜ் ஆக முடியும். 26 லோவில் போட்டே போவோம். மேக் அவ்வளோதான் கைஸ். அவனை கிளியர் பண்ணி விட்டுருவான். ஹெல்ப் பண்ணி விட்டுருவான். அடுத்தவனை ஹெல்ப் அப்புன்னு கொடுத்தோன்னா ஹெல்ப் ஆயிடுவான். வேறு அவுட் ஆகிட்டே இருக்கானோ. நம்ம ஹெல்ப் பண்ணி இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரில. ஸ்டார்டிங்காக வேஸ்ட் மாதிரி நம்ம போய் ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட போட்டுடலாம். இது அவுட் ஆகிக்கணும். இந்த பாருங்களாம், கடைன்னு அவுட் ஆகிட்டே இருக்கானோ. இப்போ தான் ஹெல்ப் பண்ணி விட்டேன். இந்த ப்ரோ அடிப்பாங்களா? இந்த சொன்னேன்ல ஹனுமான், இந்த ப்ரோ தான். இப்போ கேம் பிளே கொடுப்போம். அந்த ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் கைஸ். அந்த இது சைடில் இப்போ சாண்டினோ கேரக்டரை போட்டு பார்ப்போம். மேக கையில் இருக்கு. அந்த ப்ரோ அவுட். அவ்வளோதான் கைஸ். செகண்ட் ரவுண்டு வெற்றி. தேர்ட் ரவுண்டு போவோம். 2 ரவுண்டு அவ்வளோதான். நம்ம தான் இந்த மேட்ச் அதேமாதிரி அடிச்சிட்டோன்னா உயா தான். எத்தனை கில்லுன்னு தெரில, பார்க்கணும்ல. சரியான கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம். எனிமி எங்கே மிக்க அதேமாதிரி தேடி அடிப்போம். ஃபஸ்ட்டு
இந்த மேட்ச் பூயா மட்டும் அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம தான். இங்கே நிற்கான்னு தெரில, மேலே ஏற வேண்டாம், மண்டையிலே வச்சு அனுப்பி விட்டுருவான். நம்ம சுற்றியே போவோம். கில் அடிச்சேன்னு டக்குன்னு போயிட்டு பாருங்க கேஸ். இந்த இவனை கடை ஃபஸ்ட்டே போய் அவுட் ஆகிட்டு வரணும். இருக்கடி அவன் அதுக்கு பின்னாடி போய் வளைஞ்சா இருப்பான். அடுத்தவனை அடிக்க போயிட்டுருக்கோம். எங்கன்னே தெரில. ஓயே முடிச்சுட்டு நம்ம இது நெக்ஸ்ட்டு அப்பப்போ சுற்றி வரணும் செடிக்க. எங்கே இருக்கானோன்னு தெரியலையா? மேலே யாரும் தான் நிற்காங்க. அவ்வளோதான். நம்மளே அடிச்சிட்டாங்க. ஒருத்தனை நாக் பண்ணிவிட்டு நம்மளே அடிச்சிட்டான். ஷோ ஒரே ஒருத்தன் அனுமன். அவ்வளோதான் வெற்றி. லாஸ்ட் ரவுண்டு கைஸ். பூயா அடிச்சிட்டோன்னா நம்ம தான் சொன்ன. நான் அனுமான் இந்த ப்ரோவும் நானும் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். மற்ற 2 பேரும் கடகடன் அவுட் ஆயிடணும். இந்த டைம் என்ன எடுக்கலாம்? விஎஸ்எஸ் எடுத்துக்கலாம், M10 எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த மேட்ச் மட்டும் வெற்றி ஆகிட்டு பூயா. நம்ம லாஸ்ட்டாக எத்தனை கில் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். அது என்னன்னு தெரில, இப்போல்லாம் ஒரே விஎஸ்எஸ்ல தான் கேம் ப்ளே பண்ண வருது. அது தூரத்தில் அந்த பிஆர் போனாலும் விஎஸ்எஸ்ஸை தேடி எடுத்து அடிக்கிறது. இனிமேல் அடுத்த மேட்ச் எல்லாம் ஒன்று இது ஓரியன் கேரக்டர் தான் வச்சுட்டு வரணும். தான் வந்தாங்க. அதான் நம்ம அடிக்கலான்னு போனோம். ஹனுமான் ப்ரோ தான் கில்லே எடுக்காரு. இந்த மேட்ச் அவங்க அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கலாம். தோல்வியை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தான் வெற்றி. அவ்வளோதான். நம்ம கில்லே அடிச்சாங்க இந்த மேட்ச். ஓடு பூயா. நம்ம தான் வந்து கோல்டு 3 போயிருக்கோம். நம்ம ஹீரோய்க்கு வந்து பிஆரில் ஹீரோய்க்கு. நான் சிஎஸ் அவ்வளோ விளாட மாட்டேன். 8 கில் எடுத்துருவோம் கைஸ். அந்த ஹனுமான் ப்ரோ 7 கில்லு. சரி, இந்த வீடியோவில் தான். பாய் கைஸ்.